இங்க ஹீரோ கல்யாணம் முடிஞ்ச கையோட அவங்க மாமா பையனுக்கும் இவனுக்கு இருக்க பிரச்சனையில அந்த இடத்துல போயிட்டு இவன் பேரை வச்ச ஒரு போர்டை நட்டுட்டு இனிமேல் எந்த கோர்ட்டுக்கு போனாலுமே இந்த இடம் எனக்கு தான் சொல்லிட்டு சண்டையை திரும்ப ஆரம்பிச்சிடறான். அந்த நைட் இவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரி ரொம்ப வருத்தப்படுறா. ஆக்சுவலா இந்த வேலைக்காரி ஹீரோவை ஒன் சைடு லவ் பண்ணுவா. அதுக்காக இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதே டைம்ல இந்த பொண்ணுமே ஃபர்ஸ்ட் எய்ட் ரெடியா ரூமுக்குள்ள உக்காந்துட்டு இருக்கா. ஹீரோவும் உள்ள போனா. ஆனா வரும்போதே இவன் குடிச்சிட்டு தான் வருவான். அப்ப பக்கத்து வீட்டுல ஒரு தாத்தா ரேடியோ இருப்பாரு. சடனா நின்று போகுது. அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணு வாந்தி எடுத்துடுறா. அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் நின்று போகுது. அடுத்த நாள் அவன் ஃப்ரெண்டு கிட்ட புலம்புறான். நான் குடிச்சிட்டு வந்த நாத்தத்துல அந்த பொண்ணு வாந்தி எடுத்து ஃபர்ஸ்ட் எய்ட் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு மூவ் ஃபீல் பண்றான். ஆனா இன்னைக்கு குடிக்காம தான் போறான். அப்பன்னு பார்த்து பக்கத்து வீட்டை தாத்தா பாட்டு கேட்டுட்டு இருப்பாரு. சடனா நின்று போகுது. அதே டைம்ல ஹீரோவும் என்னாச்சுன்னு தெரியாம புலம்பிட்டே சுத்திட்டு இருக்கா. இப்ப திரும்பவும் ஸ்டார்ட் பண்றான். அதே மாதிரி ரேடியோ நின்று போகுது. இப்ப ஆமான தாங்க முடியாம வெளியே வந்து புலம்பிட்டு இருக்கா. இவன் கல்யாணம் பண்ணார கீழ்ச்சி போட்டுறான். அவன் மனைவியோட மூஞ்ச கூட பார்க்க இவனு ரொம்ப அசிங்கப்படுறா. அப்ப வேலைக்காரின்னு பார்த்துட்டு என்ன நடக்குது சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறா. இதை அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டு மெடிக்கல்லாம் போயிட்டு மாத்திரலாம் வாங்கிட்டுறா. நீ நைட்டு நல்லது நடக்குன்னு சொல்லிட்டு உள்ள போறா. ஆனா அதே மாதிரி நின்று போகுது. அவங்க ஒய்ஃப் ரொம்பவும் கடுப்புல பக்கத்துல வந்து படுத்துக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து வேலைக்காரி இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஃபர்ஸ்ட் எய்ட் நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக கதவு கிட்ட வந்து காதை வச்சு பாக்குறா. அத்தா கட்டில் ஆடுற சவுண்ட் கேக்குது. அதை கேட்டதுமே இவர் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஆக்சுவலா அவன் ரூமுக்குள்ள அந்த வேலைக்காரி பாக்குற விஷயம் தெரிஞ்சு போயிட்டு கட்டல இவன் கையிலே வச்சு ஆட்டிட்டு தான் இருப்பான். ஆனா ஒரு நாள்